அதாவதுங்க ஒரு கட்சி தலைவரினுடைய வேட்பு மனுவில் நிறைய பேர் 2 தொகுதியில எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் நாமினேஷனில் இந்த மாதிரி குளறுபடி வந்ததில்லை. ஆல் இண்டியா லெவல்லையுமே சொல்கிறேன். இந்திய திருநாட்டில் நிறைய இடத்துல வந்து 2 நாமினேஷன் 3 நாமினேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு வயசு, இன்னொரு இடத்துல ஒரு வயசு, ஒரு இடத்துல ஒரு கேஸை சொல்கிறது, இன்னொரு இடத்துல ஒரு கேஸ். இது என்ன காட்டுதுன்னா, அந்த புவர் கம்யூனிகேஷன் அண்ட் லேக் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லணும். இன்றைக்கி வந்து இப்போது இது என்ன காட்டுது அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த வழக்கறிஞர்களோட அந்த பிரிவு இருக்குது இல்லையா, அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறது இல்லை. வயசு எப்படிங்க, இப்போ பெரம்பூரில் ஒரு வயசு இருக்கும், திருச்சியில் ஒரு வயசு இருக்குமா? இது காமன் சென்ஸ். இது ஃபஸ்ட்லேருந்து நம்ம இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது இது வந்து அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கும் இது என்ன மன உளைச்சல் தானே. இப்போ என்ன சொல்கிறாங்க, வேட்புமனு நிராகரிக்கப்பட, அதாவது ஊடகத்தில் வந்து என்னென்னா செய்தி இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா, இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. எலெக்ஷன் கமிஷனில் போயிட்டு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட இந்த மாதிரி அஃபிடாவிட்டில் வந்து எரர் ஆகிப்போச்சு, நாங்கள் அதை திருப்பி கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்க அந்த ஏப்ரல் 6 டெட்லைனுக்குள்ளே அதை ஏற்றுக்குவாங்க. இப்போ இதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம அதை பதிவு பண்ணிடுவோம். இப்போ அவர் போய் இல்லைங்க எனக்கு உண்மையிலே வயசு இது தான், வழக்கறிஞர் ஃபில் பண்ணார், நாங்கள் அதை கவனிக்கலை, அதனால் தப்பாக போட்டோம். அதேமாதிரி ஒரு வழக்கு இருந்தது, உண்மை தான். அந்த வழக்கு வந்து அங்கே சொல்லலை, இங்கே சொல்லியிருக்கோம், அது இதுதான் அது இல்லை அதுதான் இதுன்னு ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்தா பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபார்ம் கூட ஒழுங்காக ஃபில் பண்ண தெரியாத அளவுக்கு இருக்கிறீங்க. எவ்வளோ பிரச்சனைகள். ஒரு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறீங்க, அந்த துறையில் அந்த அதிகாரி அங்கே இருக்காரா இல்லையா, அந்த செக்ரட்டரி இருக்காரா இல்லையா தெரியாமல் அனுப்புகிறீங்க. ஒரு வெரிஃபை பண்ண மாட்டிங்களா? எது மாநில தேர்தல் ஆணையம், எது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைமை தேர்தல் நடத்தும் அதிகாரியோட அலுவலகம் எது, தலைமை தேர்தல் அதிகாரி டெல்லியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட அலுவலகம் எது, இது தெரியல. சரி, அதாவது நம்ம என்றைக்கு தான் வந்து நம்ம கரெக்டாக ஒரு சில விஷயங்கள் செய்ய போகிறோம். சரி, இது விடுங்க. இது வந்து வயசு தெரியல, வழக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஏதோ சிக்கல். திருச்சிக்கு போகிறீங்க. திருச்சியில் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இனிக்கோ விருதுராஜ் ஆகட்டும் இல்லை ராஜசேகரன், திமுக சார்ந்தவங்க, அண்ணா திமுக சார்ந்தவங்க, இவர் லோக்கல் ஆள் கிடையாது, இவர் இங்கே ஊரோட இருக்க மாட்டார், இவர் பனையூர் பண்ணையார், இவர் பங்களாவுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ இந்த பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்கு முயற்சி யார் செய்யணும்? அதிமுகவும் திமுகவும் வைக்கிற பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்கு முயற்சி வந்து விஜய் சார் தான் செய்யணும். இப்போ திருச்சியில் நாமினேஷன் பண்ணிவிட்டு திருப்பி திப்பின்னு தனி விமானத்தில் ஏறி திருப்பி வந்து பனையூரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இன்றைக்கி தேதியில் வேட்பாளர். சரி, திருச்சியில் விமானத்தில் இது பண்ணிவிட்டு சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு அங்கேருந்து நேராக பெரம்பூர் போய் திருப்பி பிரச்சாரம் பண்ணுறாருன்னா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. சரி, இவருக்கு வந்து திருச்சியை விட பெரம்பூர் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸு, இந்த 2ல் ஒன்று அது ஒன்று இது அப்படின்னு பார்க்கும்போது அதில் மேலே அவருக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது, அதனால் அவர் பெரம்பூரில் போய் பிரச்சாரம் தீவிரப்படுத்துகிறேன். இல்லை, நான் வந்து வெளியூருக்காரன், நான் வந்து பனையூர்லேருந்து வந்து இங்கே நிற்கிறேன், சென்னையிலேருந்து இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், திருச்சியிலே ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கி, இல்லை திருச்சியிலே ஒரு நண்பர் வீட்லேயோ இல்லை கட்சிக்காரங்க வீட்லேயோ தங்கி அங்கே ஒரு 2 நாள் பிரச்சாரத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி வந்தால் என்னங்க பிரச்சனை? காவல்துறை தலைமை அதிகாரியும் டிஜிபியும் மாற்றியாச்சு. இப்போ சந்தீப் ராயரத்தோர் அவர்களை போட்டுட்டாங்க. இப்போவும் அப்படி தான் இருக்கா ஒன்று? சரி ஓகே, அவங்க காவல்துறை வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கட்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதே ஊரில் தானே பிரச்சாரம் பண்ணுறாரு. இப்போ சாயந்தரம் போய் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் பேசுகிறதுக்கு தொகுதியாக போய் வேட்பாளர் அறிமுகப்படுத்தி வாக்கு கேட்குறதுக்கு தான் பர்மிஷன் ஆகும். நீங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலில் சொந்த கட்சிக்காரங்களை சந்திக்கிறதுக்கெலாம் அனுமதி வாங்க வேணாம். பெரிய தலைவர்னும் போது ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பேர் ரொட்டேஷன் பேஸில் வந்து சந்திச்சுட்டு போகலாம். எவ்வளோ பேருங்க? 500 பேர். இப்போ இவர் திருச்சியில் நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு ஹோட்டலில் இவர் போய் தங்கி வர அந்த ஊர் நிர்வாகிகளை, உள்ளூரில் இருக்கிறவங்கள இவர் போக மாட்டார். ஏன்னா இவர் பெரிய தலைவர், ஒரு மாஸ் லீடர் இவர். அதனால் அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்கக்கிட்ட பழகிறது. என்னால் கிராமமாக வர முடியாமல் உங்கள் கிராமத்தில் நீங்கள் வாங்கி கொடுங்க. அப்புறம் அங்கே ஒரு சர்ச்சு ஃபாதர் இருக்கிறாரு, இல்லை ஒரு கோயில் குருக்கள் இருக்கிறாரு, அவர் அங்கே ஃபேமஸானவர், அவர் சொன்னால் ஒரு 500 ஓட்டு கிடைக்கும், இவர் சொன்னால் ஒரு 1000 ஓட்டு கிடைக்கும். இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவங்களையாச்சும் அப்படியாச்சும் கூப்பிட்டு அந்த ஏற்பாடு பண்ணுறதுக்கு பார்க்கலாம்ல, சந்திக்கலாம் இல்லையா? வெறும் போகும்போது அந்த 5000 10,000 பேர் ரோட்டில் சேருது இல்லைங்களா கூட்டம், அந்த கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த ஒரு கூட்டத்தையே அவர் மூலதனமாக நம்பி வேறு எந்த வேலையுமே செய்கிறது கிடையாது. அதான் அவர் மீது நம்ம வைக்கக்கூடிய விமர்சனம். வேறு இதே இந்த மாதிரியான ஒரு அர்ப்பரிக்கும் கூட்டம் இன்றைக்கி திமுகக்கோ அதிமுகக்கோ பிஜேபிக்கோ காங்கிரஸ்க்கோ இல்லை.
இதே கூட்டம் அங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்சிகள் வந்து தேர்தலில் களம் ஆடுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அவருக்கு வர கூட்டம் இயல்பான கூட்டம், ஒரு ஆர்வ மிகுதியில் வராங்க, உள்ளபடியே வரவேற்கணும். ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியை பார்க்க வராங்க அப்படின்னா அப்போது அரசியல்வாதியை தான் பார்க்க வராங்களா இல்லை நடிகரை பார்க்க வராங்களா, அந்த கேள்வி வருது. ஏன்னா அப்போது இவர் அரசியல்வாதியாக இன்னும் மாறலை, அவங்களும் வந்து இமோஷ்னலாக அழுகுறாங்க. இமோஷ்னலாக அழுகுறதுக்கு அங்கே என்ன இருக்குது? இப்போது ஒருத்தர் வந்து தேசிய கீதம் வந்து இந்த வேர்ல்டு கப்பு இல்லைனா வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்லலாம் வந்து யாருன்னா கோல்டு வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டுப்பண் பாடிட்டு அந்த தேசிய கொடி வந்து ஏறும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியர்கள் வந்து கண் கலங்குவாங்க. இது எல்லா நாட்டிலையும் நடக்கும், அர்ஜென்டினாவுக்கும் நடக்கும், ஜப்பானுக்கும் நடக்கும். அதாவது தேசத்தை அதிகமாக நம்புகிற மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த நாட்டோட கொடி வந்து சர்வதேச அளவில் அந்த கொடி மேலே போகும்போது பார்த்தோன்னே அது வந்து ஒரு 10 ரூபா, அதனால் வருமானம் கிடையாது, அதனால் வாழ்வாதாரம் மாறப்போகிறது, அது ஒரு உணர்வு. அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து விஜய் அண்ணா மீது இவங்க வச்சுருக்கிறாங்க. இவர் அவங்களுக்கு என்ன திருப்பி பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு திருப்பி? சுருக்கமாக சொன்னால் அவர் அவங்களோட தொண்டர்களையும் அவங்களோட ரசிகர்களையும் அவர் உழைக்காமல் ஏமாற்றிட்டு இருக்காரு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். நீங்கள் என்னத்தை விட்டீங்க? இது வரலாம் தனி விமானத்தில் போகிறத விட்டிங்களா, சொகுசு பங்களாவில் தங்குறத விட்டிங்களா, இல்லை நல்ல சொக்கா, நல்ல பேண்ட்டு, நல்ல சாப்பாடு, அதை எதுனா விட்டுட்டிங்களா? எதை விட்டீங்க சார்? அதாவது உண்மையிலே விட்டுட்டு வர்றதுன்னா என்னன்னே அர்த்தம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ஐயா கப்பலோட்டிய தமிழன் தாத்தா வந்து விட்டுட்டு வந்தார்னா அவர் சொத்து பத்தெல்லாம் வந்து தானம் தர்மம் பண்ணிவிட்டு அந்த கப்பலை வாங்கி சுதேசி கப்பல்னால அதனால் ஏற்பட்ட செலவு எல்லாத்தையும் பண்ணார். ஐயா சுப்பிரமணிய சிவா வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தொழிலாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் போட்டு அவருக்கு அந்த கொடும் நோய் வந்து அவர் இறந்து போனார். அவர் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டு தேசத்துக்காக இருந்தார். ஐயா நல்லக்கண்ணு ஜெயிலுக்கு போனார், இப்போது காலமானவர் ஜெயிலுக்கு போனார் அப்படின்னா மக்கள் பிரச்சனைக்காகவும் மக்கள் போராட்டங்களுக்காக ஜெயிலுக்கு போனார். இப்போ முத்துராமலிங்க தேவர் அவர் சொத்தெல்லாம் கடைசி காலத்தில் எல்லாருக்கும் எழுதி வச்சுட்டு அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் போனார். இங்கே பிடிலி செங்கல்வராய நாயக்கர் அவரோட சொத்து பத்தெல்லாம் வந்து சொந்தங்களுக்கு, ரத்த சொந்தங்களை விட படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து போகணும்னு சொல்லிவிட்டு அவர் எழுதி வச்சார். அதே மாதிரி உங்களுக்கு பச்சைபாஸ் காலேஜ், பச்சையப்பா முதலியார் அவர்கள் வந்து அவரோட சொத்துக்களையும் நிறையத்தையும் வந்து பசங்க படிக்கணும், கல்லூரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சாருங்க. இவர் என்ன இழந்துட்டு வந்து நிற்கிறார்? என்ன இழந்தார்? கிராமப்புறங்களில் நீங்கள் சுத்தமாக இல்லை, நகரங்களில் நீங்கள் பேசப்படுறீங்க. இன்னொன்று பெரம்பூரில் அவருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், திருச்சியிலேயே அவருக்கு சங்கடமாக இருக்கும். திருச்சி ஈஸ்ட்டில் அவர் நினச்சா மாதிரிலாம் அவர் பெரிய ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. அங்கே 2 பேருமே வந்து டைட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதிமுக வேட்பாளருமே ராஜசேகரன் வந்து இயல்பாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. இனிக்கோ இருதராஜ் காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரலாம் விட்றதில்ல, அவரும் பிரச்சாரம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒன்றே தான் சொல்கிறாங்க, அந்த பண்ணையாரா இல்லை இந்த மண்ணின் மைந்தனா, அந்த பங்களாலேருந்து வரவரா இல்லை இந்த லோக்கலா, இதே தான். நீ அவனுக்கு ஓட்டு போட்டுட்டு விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு எங்கே போய் பார்ப்பீங்கன்னு கேட்குறாங்க. ராஜசேகரன் போய் ஒரு வீட்டில் வந்துட்டு வீட்டு மக்கள் அங்கே நிற்கிறாங்க, எதுவும் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணலை அவர்கிட்ட. என்னன்னு சொல்லிங்க, அவர்கிட்ட நீங்கள் போய் பார்ப்பீங்க, ஜெயிச்சிட்டாரு அவர், அங்கே தான் வீடு, எனக்கு இங்கே வீடு, அவரை நீங்கள் போய் பார்ப்பீங்களான்னு கேட்குறாரு, வாக்காளர்கள்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா போகும்போது இப்போ அவர் விஜய் சார் போனால் எழுச்சி இருக்குது, இவங்களுக்கு அந்த ஆரவாரம்லாம் இல்லை. யார்? திமுக வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளர். அதிமுக வேட்பாளர் என்ன போய் கேட்குறாரு, அவரை போய் நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு வாக்காளர்கள்கிட்ட. பதில் கிடையாது வாக்காளர்கள்கிட்ட. அப்படியே பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வாக்காளர்கள் இவரை பார்த்து முடிக்கிறாங்க, அப்புறம் இவர் கேட்ட கேள்விக்கு வாக்காளர்கள் பார்த்து முடிக்கிறாங்க. அதான் கேள்வி, விஜய் சாரை போய் நீங்கள் போய் வீட்டில் பார்க்க முடியுமா? உங்களுக்கு பிரச்சனை கோரிக்கை அப்படின்னா வீட்டில் போய் பார்க்க முடியுமா? எனக்கு வீடு ஆஃபீஸு அதெல்லாம் கிடையாது, ஏதோ ஆள் இருப்பாங்க, வரலாம், என்னை பார்க்கலாம், கொள்ளலாம், போவேன், வருவேன். என்ன இப்போ என்கிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட நீங்கள் பேச முடியுமா? இன்றைக்கி எதிராஜ் இந்த மார்க்கெட் ஏரியாலெல்லாம் போகிறார், அங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணோம் அப்படி இப்படிலாம் கேட்குறான். சரி அது என்னவோ நம்ம பண்ணலாம், அதை பேசலாம், ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். இவர் எதனா அங்கே லோக்கல் பிரச்சனை, திருச்சியில் போய் திருச்சி பிரச்சனையே தெரியாமல், திருச்சியோட ஊர் எது, கிராமம் எது, மக்களோட மனநிலை எது, அங்கே அவங்களோட பிரச்சனைகள் என்ன, எதுவுமே தெரியாமல் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னா, அப்போ இங்கேயும் வாய்ப்பு வேணும், அங்கேயும் வாய்ப்பு வேணும், அப்போ என்ன 2 வாய்ப்பு ஏதோ ஒன்றுத்த ராஜினாமா பண்ண, எது அது தெரியணும்னு அவங்க கேட்குறாங்க.
எதுக்கு 2 இடத்துல நிற்கணும்? ஒரு இடத்துல நிற்கிறது வேணாம்ல. ஒன்று சரி எனக்கு சிறுபான்மையினர் நிறைய பேர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படி, அதனால் நான் திருச்சி கிழக்கு நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா சரி ரைட் ஓகே. அப்போ எதுக்கு பெரம்பூர்? இப்போ எதே ஒன்று தான் ராஜினாமா பண்ண போகிறீங்களா? எது அது? இப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களும் நீங்கள் என்ன தர போகிறீங்க? ஒரு இடத்துல ராஜினாமா. தோற்று போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, இருக்கிற ஒரு இடத்த வச்சுக்கலாம். மக்களே அந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் முடிவு எடுக்க போகிறதில்ல. எனக்கு நம்ம மக்களே முடிவு எடுப்பாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறது? இந்த மாதிரிலாம் பண்ணால் தானே 2 இடத்துல போகிறது 3 இடத்துல போகிறதுலாம் நடக்கும். ஒரு இடத்துல எங்கன்னா முடிச்சு விடுவாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். அது மேபி சாத்தியக்கூறுகள். திருச்சியில் வந்து பொதுவாக வந்து கிராமங்களில் வந்துட்டு இப்போ சென்னை போன்ற நகரங்களில் வந்து அவ்வளோவா அரசியல் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு திருச்சியோட இப்போ சென்னையோட பார்க்கும்போது திருச்சிக்கு கொஞ்சம் கிராம பகுதிகள் இருக்குது அங்கே கூட. இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் சிந்தித்து ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன்.